ஹலோ கைஸ், ஐமுருன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, பிரபஞ்சம் ஆரம்ப காலகட்டத்தில் உருவான ஒரு கேலக்சியில் அதோட சூப்பர் மசிவ் பிளாக் ஹோல்ஸ்னால அந்த கேலக்சியில் நட்சத்திர உருவாக்கம் நிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்ட்டு நாசா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி புது புது அப்டேட்டை நீங்கள் பார்க்கணும், மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ அவங்க டீட்டெயிலாக பார்ப்போம். நாசாவோட ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் பிரபஞ்சம் ஆரம்ப காலகட்டத்தில் உருவான GS10578 எனும் கேலக்சி பற்றின டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த GS10578 இந்த கேலக்சியை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி கேலக்சி நம்ம பூமியிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குன்னு ஃபர்ஸ்ட் அதை பார்த்துருவோம். இந்த GS10578 இந்த கேலக்சி நம்ம பூமியிலேருந்து 11.5 பில்லியன் லைட் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. ஒன் லைட் இயர் கிலோமீட்டரை கவுண்ட் பண்ணால் 9.46 ட்ரில்லியன் கிலோமீட்டர், அதாவது வெறும் ஒரு லைட் இயர் கிலோமீட்டரை கவுண்ட் பண்ணால் 9 லட்சம் கோடி கிலோமீட்டர். இந்த GS10578 இந்த கேலக்சி நம்ம பூமியிலேருந்து 11.5 பில்லியன் லைட் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. அப்போனா எந்த லெவல் டிஸ்டன்ஸில் இந்த கேலக்சி அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த பிரபஞ்சத்தில் இது ஸ்பீடாக ட்ராவல் ஆகணும், லைட்டு தான் ஸ்பீடாக ட்ராவல் ஆகும். லைட்டோட ஸ்பீடு ஒரு செகண்டுக்கு ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் ட்ராவல் ஆகிருக்கும். லைட்டோட ஸ்பீடு நம்ம ட்ராவல் பண்ணி போனாவே பிரபஞ்சம் ஆரம்ப காலகட்டத்தில் உருவான இந்த GS10578 இந்த கேலக்சி அடையிறதுக்கு 11.5 பில்லியன் லைட் இயர்ஸ் ஆகும். ஏன்னா அந்த லெவல் டிஸ்டன்ஸில் இந்த கேலக்சி அமைஞ்சிருக்கு. இந்த GS10578 இந்த கேலக்சி இதோட டேட்டா நாசாவோட ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் இப்போ ரீசெண்டாக கலெக்ட் பண்ணியிருக்கு. அந்த டேட்டா நாசாவுக்கு சென்ட் பண்ணியிருக்கு. அந்த டேட்டா மூலம் நாசா என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த GS10578 இந்த கேலக்சி பிக் பேங் அப்புறம் 2 பில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த கேலக்சி உருவாயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிக் பேங்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிக் பேங் தான் எல்லாத்துக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட், பிக் பேங் தான் எல்லாத்துக்கும் தொடக்கம். அந்த பிக் பேங் எப்போ ஏற்படுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 13.8 பில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி பிக் பேங் ஏற்படுச்சு. பெரு வெடிப்பு ஏற்படுச்சு. அந்த பெரு வெடிப்பு அந்த பிக் பேங்ல இருந்தால் சூப்பர் மசிவ் பிளாக் ஹோல்ஸ் ஆர்பிட் பண்ணிட்டு இருக்கிற நட்சத்திரங்கள் ஆர்பிட் பண்ணிட்டு இருக்கிற பிளானட்ஸ் ஆர்பிட் பண்ணிட்டு இருக்கிற மூன்ஸ், ஆஸ்ட்ராய்டு, நெபுலா, இது எல்லாமே இருக்கிற கேலக்ஸி. இந்த மாதிரி மல்டி கேலக்ஸி, மில்கிவே கேலக்ஸி, மில்கிவே கேலக்சியில் இருக்கிற சோலார் சிஸ்டம், சூரிய குடும்பம், சூரிய குடும்பத்தில் உள்ள எர்த், இது எல்லாமே அந்த பிக் பேங்க்லேருந்து வந்துச்சு. அந்த பிக் பேங் 13.8 பில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி பெரு வெடிப்பு ஏற்படுச்சு. பிக் பேங் ஏற்படுச்சு. அந்த பிக் பேங்க்கு பிறகு, அந்த பெரு வெடிப்புக்கு பிறகு 2 பில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த GS10578 இந்த கேலக்சி உருவாயிருக்கு அப்படின்னு நாசா கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கேலக்சியோட சைஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம மில்கிவே கேலக்சி அளவுக்கு தான் இந்த கேலக்சியோட சைஸ் இருக்கு அப்படின்னு நாசா தெரிவிச்சிருக்காங்க. இந்த GS10578 இந்த கேலக்சியில் 11.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி நட்சத்திர உருவாக்கம் நடைபெற்றிருக்கு அப்படின்னு நாசா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் இந்த கேலக்சியில் நட்சத்திர உருவாக்கம் நடைபெறல அப்படின்னு நாசா தெரிவிச்சிருக்காங்க. ஏன் இந்த கேலக்சியில் நட்சத்திர உருவாக்கம் நடைபெறல அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாசா என்ன சொல்றாங்கன்னா, இந்த GS10578 இந்த கேலக்சியில் இருக்கிற சூப்பர் மசிவ் பிளாக் ஹோல்ஸ் ஆர்பிட் பண்ணிட்டு இருக்கிற கேஸ் கிளவுடு சூப்பர் மசிவ் பிளாக் ஹோல்ஸ்னால ஒரு செகண்டுக்கு ஒரு வினாடிக்கு 1000 கிலோமீட்டர் ஸ்பீட்ல அந்த கேஸ் கிளவுடு வெளியேற்றப்படுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. வெளியேற்றப்படுற அந்த கேஸ் கிளவுடு கோல்டராகவும் டென்சராகவும் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கிளவுடு லைட்டை எமிட் பண்ணாது, லைட்டை பிளாக் பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. சூப்பர் மசிவ் பிளாக் ஹோல்ஸ்னால வெளியேற்றப்படுற இந்த கேஸ் கிளவுடுனால நட்சத்திர உருவாக்கம் இந்த கேலக்சியில் நடைபெறல அப்படின்னு நாசா கண்டுபிடிச்சிருக்காங்க. கேலக்சியில் நட்சத்திர உருவாக்கம் நிறுத்தப்பட்டிருக்கு. இந்த நட்சத்திர உருவாக்கம் டெம்பரவரியா இல்லை பர்மனண்டா போன்றவற்றை கன்ஃபார்ம் பண்றதுக்கு இன்னும் அதிகமான டேட்டா தேவை அப்படின்னு நாசா தெரிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் அந்த டேட்டா மூலம் நாசா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த GS10578 இந்த கேலக்சியில் நட்சத்திர உருவாக்கம் நடைபெறதுக்கு போதுமான ஃபியூல் இருக்கா போன்றவற்றை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கும், அதுக்கப்புறம் இந்த கேலக்சியில் அந்த சூப்பர் மசிவ் பிளாக் ஹோல்ஸ்னால எந்த அளவு இந்த கேலக்சி எஃபெக்ட் ஆகிருக்கு போன்றவற்றை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நாசா அட்டகாமா லார்ஜ் மில்லிமீட்டர் அரே எனும் கிரவுண்ட் பேஸ்டு டெலிஸ்கோப்பை பயன்படுத்தி இதெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு நாசா பிளான் பண்ணியிருக்காங்க. ஃபைனல் சி